A is to B is equal to B is to C. A is to B is equal to B is to C எனில் A power 4 is to B power 4. A power 4 is to B power 4 is equal to what? Option சொல்றேன். Option A, AC is equal to B square. AC is equal to B square. Option B is equal to A square is equal to C square. Option C is equal to C square is equal to A square. Option D is equal to B square is equal to AC. B square is equal to AC. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிங்க பாப்போம். கரெக்டா 1 minute அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. டார்கெட் வச்சு செய்யுங்க. சரி கவனிங்க. A is to B is equal to B is to C. அப்படின்னா என்ன அர்த்தம்? A by B is equal to B by C இல்லையா? அப்ப AC is equal to B square. இப்ப இதுல நீங்க என்ன செஞ்சிடலாம்? அப்ளை பண்ணிடலாம்ல. அப்ளை பண்ணா A power 4 B power 4 என்ன எப்படி எழுதலாம்? A power 4 is to B square the whole square. ஏன் B square னு எழுதுறோம்னா நீங்க இங்க என்ன செஞ்சிருக்கீங்க? B square கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப B ஸ்கொயருக்கு பதிலா என்ன எழுதலாம்? AC எழுதலாம். அப்ப A power 4 is to AC the whole square. B ஸ்கொயருக்கு பதிலா தான் AC எழுதிருக்கீங்க இல்லையா? ஓகே. அப்ப A power 4 is to A square into C square. இப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? A square ஆகுமா இங்க? அப்ப ஆன்சர் என்னது? A square is to C square. Option B. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. அடுத்தது A is to B is equal to 2 is to 3. A is to B, capital A, எல்லாமே caps. A is to B is equal to 2 is to 3.
B is to C is equal to 4:3. C is to D is equal to 2:5 எனில் ரெண்டு கேள்வி இதுல இருக்கு சரிங்களா. ஒன்னு A is to B is to C is to D, A is to B is to C is to D. இது ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் ஒன் A is to D, A is to D. செஞ்சிடலாமா? ஒரு நிமிஷமே அதிகம் தான் அதுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே க்ளூ கொடுத்துட்டேன் இல்லையா. என்ன செய்யணும்? ஏபி சிடி அவ்வளவுதான் இல்லையா. ஏபி எவ்வளவு? 2 3. அப்ப சிபிசி எவ்வளவு? 4 3. சிடி எவ்வளவு? 2:5. அப்ப 2 2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பாப்பா. 2 8 8 2 16. 4 12 12 2 24. 3 9 9 2 18. 3 9 9 5 45. இதை சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். ஏதாவது சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப அதான் ஆன்சர். என்னது? 16:24:18:45. இன்னொன்னு என்ன கேட்டிருக்கிறாங்க? A is to D. அப்ப 16:45. ஏன் இதையும் சுருக்க முடியாது சரிங்களா. ரெண்டு ஒரே நம்பரால என்ன செய்யாது? டிவைட் ஆகாது. ஸோ இது A is to D, இது A is to B is to C is to D. ஓகே, அடுத்தது A is to B is equal to 1/3 is to 4/9. B is to C is equal to 5/6 is to 7/12. C is to D is equal to 2/7 is to 5/14. எனில் A is to B is to C is to D என்னன்னு கேட்கிறான். கொஸ்டின் இதுதான். A is to B, கேள்வி வந்து இதுதான். A is to B is to C is to D என்னன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முழு எண் விகிதமா மாத்தணும். ஏன்னா எல்லாமே எதுல இருக்கு? பிராக்ஷன்ல இருக்கு, பின்னத்துல இருக்கு இல்லையா. நீங்க இதை முழு எண் விகிதமா மாத்தினீங்கன்னா இங்க நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஏத்தது போல ஒரு நம்பர். ஆமாவா? ஆமா. ஏன் இங்க 3 9 இருக்கு. எல்சிஎம் என்னது? பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். நல்லா கவனிங்க. எப்போதுமே மீச்சிமா அமைப்ப ஒரு கான்செப்ட் உண்டு. என்னன்னா சொல்றேன், இப்ப 3 9 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா சிறிய எண்ணின் மடங்காக பெரிய எண் இருந்துச்சுன்னா எல்சிஎம் என்னது? பெரிய நம்பர். மீச்சிமா பெரிய நம்பர். பேருதான் மீச்சிமா. புரியுதா? பேருதான் என்னது? மீச்சிறு பொது மடங்கு. எப்போதுமே மீச்சிமா எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு 4 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே, 2 5 3 8 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
இந்த 4 நம்பருக்கு நீங்க மீச்சிமா கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு சின்ன க்ளூ எப்போதுமே ஞாபகத்துல வச்சிருங்க, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இப்படி ஒரு 4 நம்பருக்கு மீச்சிமா கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்தா அந்த மீச்சிமா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 4 நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்கும், அப்படி இல்லைன்னா அதை விட பெரிய நம்பரா இருக்கும். புரியுதா? இப்ப இங்க 4 நம்பர்ல பெரிய நம்பர் எது? 8. மேபி 8ஆ இருக்கலாம், அல்லது 8 விட பெருசாதான் இருக்குமே தவிர இந்த 4 நம்பர்ல 8 விட சின்னதா வந்துருச்சு நீங்க கண்டுபிடிச்ச மீச்சிமானா நீங்க கண்டுபிடிச்ச மீச்சிமா தப்பு. புரியுதா? மீபேவா எப்படி இருக்கும்னா இந்த 4 நம்பர்லயே சின்ன நம்பர், அப்படி இல்லைன்னா அதுக்கும் சின்ன நம்பரா போயிடணும். புரியுதா? அப்படின்னா சரி, இல்ல அதை விட பெருசா இருக்கு அப்படின்னா அது தவறு. புரியுதா? அப்ப மீச்சிமா எப்படி இருக்கும்? இருக்கிறதுலே பெரிய நம்பர், அப்படி இல்லைன்னா அதை விட பெரிய நம்பர். புரியுதா? ஆமா. அப்படி பார்க்கும்போது இங்க 3 9க்கு இப்ப நீங்க மீச்சிமா கண்டுபிடிச்சா 3 மடங்கு தான் என்னது 9ன்றதுனால பெரிய நம்பர் மீச்சிமா அப்படியே வந்துடும். புரியுதா? நீங்க தனியா வேணா இப்ப கண்டுபிடிங்களே, 3க்கு 9க்கு மீச்சிமா கண்டுபிடிங்க. இது 3ஆல வகுப்படும். 1 3 3 3 3 9. மீச்சிமான்றது என்னது? இது எல்லாத்தையும் பெருக்கணும் இல்லையா? 9 தான் வரும். 6க்கும் 12க்கு மீச்சிமா என்னது? 6 மடங்கு தான் 12. அப்ப மீச்சிமா என்னது? 12 தான். புரியுதுங்களா? அதே போலதான் இங்க 7க்கும் 14க்கு மீச்சிமா என்னது? 14. நீங்க திருப்பி என்ன செய்யக்கூடாது, இன்னமும் போயிட்டு 7க்கும் 14க்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறேன், அவன் கொடுக்கறது ஒரு பேப்பர் செஞ்சு பார்க்கறதுக்கு, அதுல இதை பாதி பக்கத்தை நிரப்பி வச்சிருப்போம் இல்லையா? அப்ப என்னது 7 1 7 7 14 இப்படிலாம் வேண்டாம். புரியுதா? கொஞ்சம் ஷார்ட்டா ஞாபகம் வச்சிருங்க. ஓகே. சோ அப்ப இதுக்கு மீச்சிமா என்னது? 9. அப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டையும் 9ஆல பெருக்கணும். என்ன செய்யணும்? 9ஆல பெருக்கணும். இப்ப 1/3 × 9 4/9 × 9. புரியுதா? கொஞ்சம் கவனிங்க. 1 3 3 3 3 9 1 9 9 9. அப்ப என்ன வரும்? 3:4. புரியுதா? அதே போலதான் இங்க 6க்கும் 12க்கும் மீச்சிமா 12 தான். அப்ப என்ன செய்யணும்? இத 12ஆல பெருக்குனீங்கன்னா 1 6 6 6 12 1 12 12 12. அப்ப 2 10:7 இல்லையா? அடுத்தது இங்க என்னது? 7க்கும் 14க்கும் மீச்சிமா என்னது? 14 தான் மீச்சிமா. அப்ப 1 7 7 14 14 14 கேன்சல் ஆயிரும். 2 4:5. சோ இப்ப என்ன வந்துருச்சு நமக்கு? ஒரு முழு எண் வடிவத்துல விகிதம் கிடைச்சிருச்சு. A/B இதுதான், B/C இதுதான், C/D இதுதான் அப்படின்னு இல்லையா? அப்ப நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? A/B என்னது? 3 4ன்னா இங்க 4 4. இங்க 10:7ன்னா B 10 C 7. சோ இங்க என்னது? 10 இங்க 7. C/D என்னது? 4 5. அப்ப இங்க என்னது? 4 4. அப்ப பெருக்குனீங்கன்னு வச்சுக்கிறோம். 3 × 10 30 30 × 4 எவ்வளவு? 120. 4 × 10 40 4 16 160 இல்லையா? இங்க 4 16 16 × 7 எவ்வளவு? 112. இங்க 5 20 20 × 7 140. இதை சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். சரியா? சுருக்க முடியுமா? முடியும். சுருக்குனீங்கன்னா எவ்வளவு வருது? கடைசியா 30:40:28:35. சரிங்களா? அதாவது 4ஆல சுருக்கலாம். 3 12. ஸோ 30 × 4 40. 2 8 மிச்சம் எவ்வளவு? மிச்சம் எவ்வளவு? 3 32 8 32. இங்க 3 12 மிச்சம் 2 5 20 இல்லையா? டிவைசிபிலிட்டி கத்துக்கிறோம். வகுப்படும் தன்மை. ஒரு நம்பரை பார்த்த உடனே இது இந்த நம்பரால வகுப்படுமா வகுப்படாதா படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? படிச்சிருக்கிறோம் இல்லையா? தயவு செய்து புரியலைன்னா சொல்லிருங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க இப்ப 3 நம்பருக்கு பார்க்கலாம். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப 3 5 9 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இப்ப 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. 3 மடங்கு 9. ஆனா 5 மடங்கு 9 இல்லைன்றப்ப நீங்க பார்க்க கூடாது. இந்த மாதிரி பார்க்க கூடாது. புரிஞ்சா? பட் க்ளூ என்னது? இருக்கிறதுலே பெரிய நம்பர் இல்லைன்னா அதை விட பெரிய நம்பர் தான் என்னவா இருக்கும்? மீச்சிமா. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அதுக்கு பேரு தான் மீச்சிறு பொது மடங்கு.
ஆனா ஆன்சர் பெரிய என்ன வரும், புரியுதா? பேரு தான் மீப்பெரு பொது வகுத்தி, சரிங்களா? ஆனா ஆன்சர் என்னவா வரும், சின்னதா வரும், புரியுதுங்களா? அதுக்கு நான் திருப்பி டெசிமல் பாயிண்ட்டுக்கு வரும்போது வேற கான்செப்ட் இருக்கும். இங்க கவனிச்சீங்கன்னா இப்ப இது மூணுக்கு நீங்க மீச்சியமா கண்டுபிடிங்களே, என்ன வரும்? மூணு ஒரே நம்பரால வகுக்கணுமா? முதல்ல வகுப்படாது. அப்ப குறைந்தபட்சம் என்ன சொல்றாங்க, 2 நம்பராவது ஒரே எண்ணால வகுப்படணும். அப்ப 3 9 என்ன செய்யும், ஒரே நம்பரால வகுப்படும். அப்ப 3 1 3 3 5 அப்படியே அரைக்கிறேன்னா 3 3 9. இப்ப குறைந்தபட்சம் ஒரு நம்பராவது வகுப்படுமா? வகுப்படாது, சரியா? அப்ப 3 × 1 3 3 15 15 3 எவ்வளவு, 15 3 எவ்வளவு, 45 தான் இதோட மீச்சியமா, இல்லையா? இப்ப நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணலாம். என்னன்னா இதுதான் மீச்சியமான்னு கண்டுபிடிச்ச பிறகு இந்த இங்க கொடுத்திருக்கிற நம்பர் எல்லாமே இதை என்ன செய்யணும், வகுக்கணும், மீதியின்றி வகுக்கணும். அப்பதான் நீங்க கண்டுபிடிச்ச மீச்சியமா சரி. இப்ப நீங்க 45 3ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு, 15 3 45, 45 5ஆல வகுத்தீங்கன்னா 9 5 45, 45 9ஆல வகுத்தீங்கன்னா 50 எவ்வளவு, 45. அப்படின்னாதான் அது சரி, இல்லையா? ஒண்ணு. இப்ப இந்த 45ன்றது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பரா இல்ல, ஆனா அதை விட பெரிய நம்பரா இருக்கு, புரியுதா? ஆமா. இப்ப இதே இது மீப்பேவா கண்டுபிடிக்க. இதுக்கு மீப்பேவா என்னது, 3 எப்படி வரும்? மீப்பேவானா என்ன அர்த்தம்? மீப்பேவானா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப எப்படி நீங்க இதை வகுக்குன்னு பாக்குறீங்களோ அதே போல மீப்பேவானா இங்க இருக்கிற அத்தனை நம்பரையும் என்ன செய்யணும், அந்த மீப்பேவா இந்த நம்பர் வகுக்கணும், இல்லையா? இப்ப நீங்க 3னா 3 5ஆல வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப மீப்பேவா இங்க என்னதுதான், ஒண்ணுதான், இல்லையா? மீப்பேவா இங்க என்னது, ஒண்ணுதான். ஏன்னா ஒண்ணு மட்டும்தான் இருக்கிறதுலயே இதை வகுக்கக்கூடிய, இந்த அத்தனை எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய வகுத்து என்னது, ஒண்ணு. புரியுதா உங்களுக்கு? அது தனியா நடத்துவோம், மீப்பேவா மிச்சம் மட்டுமே உங்க லெவலுக்கு 2 நாளாவது போகும்னு நினைக்கிறேன். ஆமா, இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, மாத்திடுறேன். இல்லைன்னா மதியம் பொறுக்கி எடுத்து இந்த ஊதாவை பூரா எங்கிட்டாவது நாடு கிடைச்சிருங்க. சரி, சோ இது புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது எழுதுங்க பாப்போம். a plus b by c, a plus b by c is equal to b plus c by a is equal to c plus a by b is equal to k எனில், is equal to k எனில் k இன் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. வரிசையா 1 2 3 4 போட்டுக்கிறோங்க ஆப்ஷன். ஆமா, ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. ஆப்ஷன் இ வேணா எழுதிக்கிறீங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு. ஆமா, மேபி ஆன்சர் எதுவா வேணாலும் இருக்கலாம். என்ன செய்யணும், முதல்ல ஆன்சர் 1 எப்படி, சரி முதல்ல செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்க நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இது சரியா தப்பான்னு செஞ்சு போனீங்கன்னா தான் சரியா தப்பானா என்ன செய்யும் தெரிய வரும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருங்க, a plus b by c is equal to k. இதுல இருந்து என்ன தெரியுது, a plus b is equal to ck. இதே போல ரெண்டாவது b plus c is equal to ak. மூணாவது என்னது, c plus a is equal to bk. சரியா? இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. இங்க கவனிங்க, இந்த ஈக்குவல் சிம்பலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத பூரா கூட்டுனீங்கன்னா 2a இருக்கா, 2b இருக்கா, 2c இருக்கா. இப்ப எப்படி எழுதுவீங்க, 2a plus 2b plus 2c is equal to, இங்க என்னது முதல்ல ck plus ak plus bk. இதுல k காமனா எடுத்தா a plus b plus c. இது ரெண்டால எல்லாத்துலயும் எது காமனா இருக்கு, 2 காமனா இருக்கா. அப்ப 2 காமனா எடுத்தீங்கன்னா a plus b plus c. இந்த a plus b plus c யும் இந்த a plus b plus c அடி ஆயிருமா. அப்ப k யோட வேல்யூ என்னது, 2. பேனாவை எடுத்து பேப்பர்ல எழுத தொடங்கினா மட்டும்தான் ஆன்சர் நம்மளை நோக்கி வரும்.
ஓகே, அடுத்தது எழுதுங்க, நான் சொல்கிறேன். 2x plus 3y minus 5z is equal to 0. Minus 3x plus 2y plus 7z is equal to 0 எனில் x is to y is to z. See, கவனிங்க, 2x plus 3y minus 5z is equal to 0. The second equation minus 3x plus 2y plus 7z is equal to 0. எனில் x is to y is to z என்னன்னு கேட்குறான். செஞ்சிடலாமா? ரெண்டு ஈக்குவேஷன் என்ன செய்யணும்? சால்வ் பண்ணணும். புரியுதா? இது என்னைக்கு பார்த்தோமோ அன்னைக்கு தான் மேத்ஸ் பிடிக்காம போச்சு, அப்படிதானே? அது வரைக்கும் மேத்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சதா இருக்கும் இல்லையா? ஈக்குவேஷன் 7th வந்து ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு என்ன இருந்துச்சு, இது வரைக்கும் 1 to 0 என்ன 0 to 9 நமக்கு தெரிஞ்ச நம்பர்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்னது அதே இது. அதுக்கு ரெண்டு ரீசன். ஒண்ணு என்னது, நமக்கு பிடிக்காத எக்ஸ் ஒய் செட் இங்கிலீஷ் பிடிக்காது முதல்ல. சரி சரி, கவனிங்க. ஒண்ணு இத சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சொல்றாங்க. ஆக்சுவலா மேத்ஸ் ஒரு ட்ரிக் என்னன்னா, முடியவே முடியாத சூழல்ல ஆப்ஷன்ல இருந்து என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தட். அது எந்த சம்னாலும், புரியுதுங்களா? அதாவது அதுக்கு ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கும். நீங்க எல்லா சம்மும் சப்ஸ்டிடியூஷன் படி பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. பட் என்னன்னா, நமக்கு வேற வழியே இல்லைன்றப்ப என்ன செய்யணும், இந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி அதுல இருந்து ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஒரு வகையான ட்ரிக் தான் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம இது மெத்தட் கண்டுபிடிப்போம், அதுக்கு பிறகு கூட ஆப்ஷன் சொல்றேன், அதுல இருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சரி, முதல்ல மெத்தடுக்கு வருவோம். இப்ப இங்க என்னென்ன இருக்கு? 2x plus 3y minus 5z is equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் என்ன இருக்கு? minus 3x plus 2y 2y plus 7z is equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிடுவீங்க இல்லையா? இப்ப என்ன செய்யலாம், எதையுமே நீங்க நேரடியாக இங்க கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்ப கேன்சல் பண்றது மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் என்ன பண்ணுவீங்க, மாத்துவீங்க. ஒண்ணு இப்ப எக்ஸ கேன்சல் பண்றது மாதிரி, அதாவது ஒரு இருபடி சமன்பாடு, என்ன சொல்றது, ரெண்டு வேரியபிளை மட்டும் கொண்ட சமன்பாடா மாத்துறதுக்கு ஒண்ணு முதல்ல கேன்சல் பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒண்ண இந்த 3ஆலையும், அதாவது ஈக்குவேஷன் 1 3ஆலையும் ஈக்குவேஷன் 2 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எது கேன்சல் ஆகும்? முதல்ல எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஒய்யும் ஜெட் மட்டும் கொண்ட ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? அப்ப ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன செஞ்சிடலாம், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க, 1 3ஆல மல்டிப்ளை பண்றீங்க இல்லையா? அப்ப என்ன கிடைக்கும், 2 3 6x 3 3 9y மைனஸ் I 3 15z is equal to 0. புரியுதா? நான் எதுக்கு சப்ஸ்டிடியூஷன் போகலாம் அப்படின்னா, அங்க போயிட்டா இதை கவனிக்க மாட்டீங்க, அது ரொம்ப ஈஸியாயிரும் இல்லையா? ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுவீங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப மைனஸ் 3x இருக்கு, மைனஸ் 6x 2 4y பிளஸ் 14 z is equal to 0. இப்ப என்ன செய்யலாம், இதை அடிச்சிடலாம். 9 4 13y, இங்க மைனஸ் z is equal to 0. எத்தனை ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, இப்ப ஒரு ஈக்குவேஷன் இங்க கிடைக்குது இல்லையா? இதுல இருந்து என்ன செய்வீங்க, இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுப்பீங்க. எப்படி எடுக்கலாம், 13y is equal to z ன்னு எடுக்கலாம். இதை நீங்க தான் நகர்த்தி கொண்டு போறீங்க, நான் செய்யவே இல்லை சரியா? ஆமா, 13y is equal to எவ்வளவு, z ன்னு எடுக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம், y அப்படின்னு எடுத்துடலாமா?
ஒன்னு Z இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன செய்யலாம் 13 y அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா y is equal to z by 13 போடலாம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன்னா ஈக்குவேஷன் தான், நீங்க எப்படி போனாலும் என்னது நீங்க போற விதத்தை பொறுத்து அதை இழுக்கிறதா டக்குன்னு முடிவுக்கு கொண்டு வரதான்றது உங்க கையில தான் இருக்கு. சரியா? இப்ப நீங்க எப்படி எடுக்க போறீங்க? Z இருக்க வேண்டிய இடத்துல 13y போடலாம். சரி, இப்ப அதை எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம்? இதுலயே சப்ஸ்டிட் பண்ணலாமா? மாத்தலாம். சரி, அதை நீங்க தான் கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டானே. சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? Z இருக்க வேண்டிய இடத்துல 13y கொண்டு போறீங்க இல்லையா? சரி, இப்ப 2x plus 3y minus 5 13y சரி is equal to 0. ஓகே, அடுத்தது புரியல. ஓகே, அப்ப 2x plus 3y minus 5 13 85 y is equal to 0. 2x என்னது minus 82 y is equal to 0. சரி, இதை எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்? 4வது வச்சுக்கலாமா? சரி, ஏன்னா நீங்க தான் நம்பர் போட்டு போட்டு கொண்டு போறீங்க, புரியுதா? சரி, அடுத்தது இதுல சப்ஸ்டிட் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே, minus 3x plus 2y plus 7 z க்கு பதிலா 13y is equal to 0. minus 3x plus 2y 7 10 70 7 21 91 y is equal to 0. minus 3x 91 plus 2 எவ்வளவு? 93 y is equal to 0. சரியா? இப்ப இது எத்தனாவது ஈக்குவேஷன்? 5வது ஈக்குவேஷன். சரியா? இப்ப கேன்சல் பண்ணிடுவீங்களா? திருப்பி என்ன செய்வீங்க? இத 3ஆலையும் இத 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? சரி, ஆமா. நீங்க கவனிங்க, இங்க என்ன வந்துருச்சு? ZY வந்துருச்சு. 13y is equal to எவ்வளவு? Z. அப்ப y by z எவ்வளவு? 13/1 இல்லையா? சரி, இப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2x plus 3y க்கு பதிலா என்னது? 13 plus minus 5z க்கு பதிலா 1 is equal to 0. 2x plus 39 minus 5 is equal to 0. 2x 39 5 போச்சுனா 34. இந்த பக்கம் போகும்போது minus 34. ஓகேவா? 4 2 17 2 34. x எவ்வளவு? minus 17. இப்ப கிடைச்சிருக்கிறது படி பாத்தீங்கன்னா 17, y எவ்வளவு? 13, z எவ்வளவு? 1. ஆனா ஆப்ஷன் அப்படி இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் எழுதுங்க சொல்றேன். ஆப்ஷன் ஏ 31:1:13. 31:1:13. நீங்க தானே சொன்னீங்க. நான் தொடக்கத்திலே இந்த கணக்கு ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரியா?
இப்பதான் அந்த தப்பையை என்ன செய்யறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. கரெக்டா? சரியா? எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, இங்க தப்பு பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஒய் பை செட் என்னது 1/13. அப்ப ஒய் எவ்வளவு 1, செட் எவ்வளவு 13. யாராவது கவனிச்சீங்களா? யாராவது கவனிச்சீங்களா? இப்ப கவனிங்க. சோ முதல் தவறு என்னது, ஒய்யும் ஜெட்டும் மாத்தி எழுதுனது. இப்ப நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சரியா வரும். ஒய் எவ்வளவு 1, சரியா? எங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது இல்லையா? 2x plus 3y எவ்வளவு 1 minus 5z எவ்வளவு 13 is equal to 0. So 2x plus 3 minus 5 13 எவ்வளவு 65 தானே? சரி, அப்ப 2x minus 62 is equal to 0. 2x is equal to 62. கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 31. ஸோ ஆப்ஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 31:1:13. சரியா வருதா? நம்ம அல்ஜிப்ரா சால்வ் பண்ற மாதிரியே கடைசி வரைக்கும் சால்வ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா? ஆமா. ஸோ இதை நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் சரியாதான் வரும். ஸோ பெட்டர் என்னன்னா முதல்லயே ஆப்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. புரியுதா? அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணுங்க. எழுதிட்டீங்களா? அதாவது இது போக ஒவ்வொரு டாபிக்லயும் 100 சம் தருவேன். 100 தான், சரியா? ஆமா, அந்த 100 சம்மை என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ விகித சமம் முடிக்கிறீங்கன்னா இதுல ஒரு 100 சம். முடிச்சிட்டீங்களா? ஆமா, வரத்தான் செய்யுது. ஏன் வரும்? நான் நடத்துற எல்லா மாடலுமே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற சம் தான், சரியா? ஆமா. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு தெளிவா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க மேத்ஸ் வந்து கெஸ் பண்ணவே முடியாது எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக என்ன செய்யாதீங்க, புத்தகத்தை மட்டுமே நம்பி அல்லது புத்தகத்தோட மெத்தடை மட்டுமே நம்பி போகாதீங்க. ஓகேவா? நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, என் டெஸ்ட்ல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் எந்த சம்மையும் நீ அட்டன் பண்ண முடியும். புரியுதா? அப்படித்தான் நம்ம டெஸ்ட்டை வந்து என்ன செய்யறோம், ஃப்ரேம் பண்றோம். நீங்க புத்தகத்தை மட்டுமே பார்த்துட்டு போனா, ஒருவேளை 2013ல கேட்டது மாதிரி 30 சம்ல 19 சம் புத்தகத்திலே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? புத்தகத்திலே இல்லை, சரிங்களா? 19 சம் எங்க இருந்தாலும் கேட்டிருந்தாங்க, கம்ப்ளீட்டா வெளியில இருந்துதான் கேட்டிருந்தாங்க. அதாவது சிலபஸ் உண்டு, ஆனா என்னதுல அந்த சம்மு புத்தகத்துல இல்ல. புரியுதா? அப்ப புத்தகத்துல உள்ள சம்ம நீங்க தரவா பாருங்க. இப்ப நான் விகிதம் நடத்திடுறேன். விகிதத்தை நீங்க என்ன செய்யணும், விகிதம் சம்பந்தமா எந்தெந்த கிளாஸ்ல எல்லாம் இருக்கு 6th இருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டா பாத்துருங்க. பார்த்த பிறகு நான் கொடுக்குற டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அட்டன் பண்ணுங்க. ஒண்ணு லேர்ன் பண்றீங்க, அடுத்தது என்ன செய்யறீங்க, புத்தகத்தை பார்த்து படிக்கிறீங்க. டெஸ்ட் எந்த டெஸ்ட் எழுதுறீங்க, நான் கொடுக்குற டெஸ்ட்டை எழுதுறீங்க.
ஸோ இந்த புத்தகம் இந்த டெஸ்ட் இது போதும். இதை தாண்டி வெளியில என்ன செய்யாது, இந்த மாடல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நான் இத்தனை வருஷமும் உங்களுக்கு ஷேரா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால அது போதும். நீ அதை தாண்டி சார் இப்படிலாம் கேட்டுருவாங்களோ அப்படி பயப்பட தேவையில்லை. ஆனா எப்படி பயப்படணும், புத்தகத்தை விட்டு வெளியில கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்பணும். சரிங்களா? தியரி கொஸ்டின் புத்தகத்தை விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப வடிவியலின் தந்தை யார் கேட்டிருக்கிறாங்க. யாரு வடிவியலின் தந்தை யார்? ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி காசா? யாரோ சொல்றீங்க, ஆனா யாரோ சொன்னீங்களே, இப்ப சொன்னீங்க. வடிவேலின் தந்தை யார்? யூக்ளிட். சரிங்களா? யூக்ளிட்னு ஒண்ணு படிச்சீங்களா? EUCLID யூக்ளிட். யூக்ளிட் தேற்றம்னு நீங்க காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்ப என்னது, அப்ப அது அந்த மாதிரி தியரி கொஸ்டின் வந்து புத்தகத்துல ஒவ்வொரு பாடத்துலயும் ஒரு 2 பேஜ் இன்ட்ரோ கொடுக்குறானா, சரி அதை வாசித்துட்டு அதுல ஒரு ஹிண்ட் எடுத்துக்கிறோங்க. நிச்சயமா அதுல இருந்து என்னது, ஒரு கேள்வி 2 கேள்வி வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அதெல்லாம் உறுதியா நம்ம ஸ்கோர் பண்ற பார்ட். புரியுதுங்களா? அதே போலதான் தேற்றம், அதெல்லாம் உறுதியா ஸ்கோர் பண்ற பார்ட். அதே போல என்னது, இந்த மாதிரியான மாடல் இதெல்லாம் வந்து நீங்க ஷுயரா ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? சரி, அடுத்தது எழுதுங்க பாப்போம். x/5, அடுத்த சம் x/5 is equal to y/8 எனில் x plus 5 is to y plus 8 இதற்கு சமமானது. x plus 5 is to y plus 8க்கு சமமானது. இதெல்லாம் 30 செகண்டுக்கு மேல எடுத்தீங்கன்னா பாவம். ஆமா, இன்ன வரைக்கும் ஆன்சர் பண்ணிருக்கணும். ஆன்சர் சொல்லுங்க. பாதி ஆன்சர் எப்போதுமே முழுசா ஆன்சர் ஆகாது. நீங்க 5ன்னு சொல்லும் போது சந்தோஷப்பட்டோம், ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனா அடுத்தது சொல்லும் போது அவசரப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரியுது. ஆமா, வெரி குட். 5:8 என்னது, அப்படியே தானே அப்ளை பண்ண போறீங்க. இங்க இங்க பாரு, இதை நீங்க மாத்துனீங்கன்னா எப்படி எழுதலாம், x/y இல்லையா? இந்த y இந்த பக்கம் வந்துடும். அப்ப x/y is equal to என்ன வரும், 5/8. அப்ப x-க்கு பதிலா 5, y-க்கு பதிலா என்னது 8. அப்ப 5 + 5 = 8 + 8 10:16 வருதா? அப்ப I2 10, 8 16 சுருக்கிய வடிவம் இல்லையா? அப்ப 5:8. திருப்பி சொல்றேன், எவ்வளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி வேகத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க உறுதியா ஹாலை விட்டு வெளியில வரலாம். ஏன்னா மேத்ஸ்ல ஒரு 25, தமிழ்ல ஒரு 25, இங்கிலீஷ்ல ஒரு 25னா என்னாச்சு, குறைஞ்சபட்சம் நான் சொல்றது 75 ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு மார்க் தான் தேவை? எவ்வளவு மார்க் தேவை? 7 மார்க் தேவை. மிச்சம் இருக்கிற 60ல வெறும் A அல்லது வெறும் B அல்லது வெறும் Cன்னு அடிச்சா கூட வருமா வராதா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிங்க. சாத்தியமா இல்லையா? சாத்தியம் தான். ஆனா சயின்ஸ்ல நம்ம அப்படி அடிக்க போறது இல்லை. ஏன்னா சயின்ஸ் ஓரளவு என்னது நமக்கு தெரியும். புரியுதா? ஒரு 30 கேள்வியில குறைந்தபட்சம் ஒரு 10 கேள்வியாவது என்ன செய்ய முடியும், படிச்சிருந்தோம்னா அடிச்சிடலாம். அதனாலதான் திருப்பி சொல்றேன், டெட்ல பாஸ் பண்றதுன்றது ஒரு மேட்டரே கிடையாது. புரியுதா? 82 அப்படின்றது ஒரு இதே கிடையாது. நீங்க தமிழ் திருப்பி படிச்சு 25 அப்படின்றது நார்மலா எடுக்கக்கூடிய மார்க் தான். எல்லாருமே ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷ் அதே போலதான். கிராமர் நல்ல வெல்வெஸ்டா பார்த்து புக் பேக்ல உள்ள எல்லாத்தையும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 25 அப்படின்றது இங்கிலீஷ்லயும் ரொம்ப நார்மல். மேத்ஸ்ல அதே போலதான். இந்த 2000 சம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சரியா? அதனாலதான் சொல்றேன், டெட் பாஸ் பண்றது என்ன கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஓகே, அடுத்தது 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் இடையேயான விகிதம். 20 மைல்களுக்கும்
25 கிலோமீட்டருக்கும் இடையேயான விகிதம். சொல்லிடலாமா? என்னன்னு தெரியாது, அதான் சிக்கல். ஆமா, இதே போல அங்க எங்க என்ன வச்சிருவாங்க, 20 மைலுக்கும் 25 ரைட், 25 கிலோமீட்டர். சரியா? இப்ப பாருங்களேன், இந்த கேள்வி அவ்வளவு எளிமையான கேள்வி. ஆனா ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஒரு மைல்னா எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது. இப்படித்தான் செஞ்சிருவாங்க. புரியுதா? இப்ப 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர். நீ மறப்பீங்களா? எவ்வளவு கிலோமீட்டர்? 1.6 கிலோமீட்டர். அப்ப 20 × 1.6 இங்க என்னது? அதேதான் 25. இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 20.1 × 6 2 எவ்வளவு? 32. ஏற்கனவே ஒரு 0 இருக்கு. புள்ளிக்கு அடுத்து இங்க ஒரே ஒரு ஸ்தானம் இருக்கு. அப்ப புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் வராத மாதிரி என்ன செய்யணும்? புள்ளி வைக்கணும். அப்ப 32/25. இது ஏதாவது சுருக்க முடியுமா? 32/25 சுருக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்னதுதான்? 32:25 தான். எதையும் இங்கேயும் அப்படி சுருக்கலாமா? கவனிங்க, நீங்க ஒரே அழகாக மாத்திய பிறகுதான் என்ன செய்ய முடியும்? சுருக்க முடியும். இப்ப நீங்க இதை எதுக்காக இது பண்ணீங்க? கிலோமீட்டரா மாத்துறதுக்காக தான் 20.20 1.6 பெருக்குனீங்க இல்லையா? கிலோமீட்டரா மாத்தின பிறகு நீங்க எப்ப அலகு இல்லையோ அப்பதான் என்ன செய்ய முடியும்? சுருக்க முடியும். இந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். புரியுது தானே? நீங்க அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் போட்டு எழுதி வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஒத்த அலகுகளாக மாற்றிய பிறகே சுருக்க வேண்டும். ஏன்னா இப்ப மறக்காது. இன்னொரு 4 நாள் கழிச்சா என்னது, எங்கன ஏதோ சொன்னாரே அப்படின்னு தோணும். 40 நாள் கழிச்ச பிறகு மறந்துடும். அடுத்தது என்னது? விகிதம், விகித சமம், பயன்பாட்டு கணக்குகள். எழுதுங்க பாப்பா. விகிதம், விகித சமம், பயன்பாட்டு கணக்குகள். இப்ப நீங்க பார்த்தது பேசிக் தான். இதுவரைக்கும் விகிதத்துல பார்த்தது என்னதுதான்? அடிப்படை தான். சரிங்களா? இனிமே என்ன செய்வாங்க? இது அப்ளிகேஷனா மாத்தி கேட்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதாவது 100 √100 அப்படின்னு நேரடியா கேட்கறது எப்படி கேட்பாங்க? உங்களிடம் 100 மாணவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அவங்களை என்ன செய்யணும்? நிறை நிரல் காலம் அண்ட் ரோ வைஸ், ரோ அண்ட் காலம் வைஸா என்ன செய்யணும்? ஈக்குவலா வரிசையில நிப்பாட்ட வைக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு வரிசையில நிற்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்னது? 10 இல்லையா? ஆமா. அதே போல என்ன செய்வாங்கன்னா ஈஸியா கேட்க மாட்டாங்க. 22,201 மரக்கன்றுகள் உங்களிடம் வழங்கப்படுகின்றன. சரிங்களா? அந்த மரக்கன்றுகளை ஒரு தோட்டத்துல என்ன செய்யணும்? ரோ அண்ட் காலம் வைஸா ஈக்குவலா நடணும். அப்படின்னா ஒரு ரோ அல்லது ஒரு காலத்துல இருக்கக்கூடிய மரக்கன்றுகளின் எண்ணிக்கை எத்தனை? சொல்லுங்க பாப்போம். 22,201. பாப்போம் முத நாள் வேலை செய்தான்னு பாப்போம். 22,201. 22,201. ஒண்ணு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அவ்வளவுதான். 22,201 மரக்கன்றுகள் தங்களிடம் வழங்கப்படுகின்றன. அந்த மரக்கன்றுகளை ஒரு தோட்டத்தில் கிடைமட்ட வரிசையாகவும் செங்குத்து வரிசையாகவும், which means என்னது? ரோ அண்ட் காலம் வைஸ் என்னது நீங்க நடணும். சரிங்களா? அப்படி நடும் பொழுது
ஒரு வரிசை, அதாவது சமமா நடணும். சமமா நடும் பொழுது ஒரு வரிசையில் உள்ள மரக்கன்றுகளின் எண்ணிக்கை. நீங்க இதை வந்து ரேஷியோல எழுதி வைக்க கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஏன்னா நேரடி கணக்கு வேற, அந்த கணக்கை அப்ளிகேஷனை மாத்தி பயன்பாட்டு கணிதமா மாத்துறது வேற. சரிங்களா? அப்ப பயன்பாட்டு கணிதம் அப்படின்றது நீங்க என்னது இங்க கத்துக்கிட்டதா தான் இருக்கும். பட் அதை இன்டைரக்டா கேட்பான், அவ்வளவுதான். பார்ப்போம். 22,201 ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். முத நாள் சொல்லி கொடுத்த ஸ்டாட்ரிக் மெத்தடு வேஸ்ட் இல்லையா? தெரியும். கண்டுபிடிங்க. வெரி குட். 1ல முடிஞ்சுன்னா 1 அல்லது 9ல முடியும். அதுக்கடுத்து என்ன செய்வீங்க? இதை கேன்சல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. வெரி குட். 14 14 196. சரியா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்த நம்பர் இல்லையா? 14ஐயும் 15ஐயும் பெருக்குனா எவ்வளவு வரும்? 210 வரும் இல்லையா? 210 விட 222 சின்ன நம்பரா பெரிய நம்பரா? பெரிய நம்பர். அப்ப இது ரெண்டுல எது ஆன்சர்? 149. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மரம் நடுவீங்க? 149 மரம் நடுவீங்க இல்லையா? அப்ப ஸ்கொயர் ரூட் அப்படின்ற கான்செப்ட் வேற, அதோட அப்ளிகேஷன் வேற மாதிரி என்ன செய்வான்? சம் கேட்பாங்களே தவிர நேரடியானது 22,201 வர்க்கம் மூலம் காண்கன்னு கேட்க மாட்டாங்க. புரியுதா? சோ அப்ப இதுதான் என்னது? அப்ளிகேஷன். அப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்னது? ரேஷியோவோட பேசிக் தான். இப்பதான் என்ன பார்க்க போறீங்க? அது பயன்பாடா எப்படி மாறப்போகுது. சரிங்களா? நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சதை வச்சு வாழ்க்கையில எங்க அதை பயன்படுத்துறோம்னு பார்க்க போறீங்க. எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல அடிப்படையா சில பாயிண்ட்ஸ் தெரிய வேண்டியது இருக்கு. எழுதுங்க. விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது, விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது எப்போதும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். எப்போதும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது எப்போதும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். அடுத்தது 3 வாகனங்களின் வேகங்களின் விகிதமானது, 3 வாகனங்களின் வெஹிக்கிள்ஸ், 3 வாகனங்களின் வேகங்களின் விகிதம் x:y:z எனில், x:y:z எனில் அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய, அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 1/x 1/y 1/z. என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன பொருள்? இப்ப நேர்மாறல் எதிர்மாறல்ல நீங்க பாப்பீங்க இல்லையா? ஆமா. என்ன பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு இப்ப ஒரு நாளைக்கு 10 பக்கம் வாசிக்கிறீங்க. 30 நாள்ல எத்தனை பக்கம் வாசிப்பீங்க? 300 பக்கம் வாசிப்பீங்க. இது நேர்மாறலா எதிர்மாறலா? நேர்மாறல். ஏன்? நீங்கள் வாசிக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வாசிக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே போல இந்த வேகமும் சரிங்களா, எடுத்துக்கொண்ட நேரமும் நல்லா கவனிக்கணும். வேகமும் தொலைவும் கிடையாது, வேகமும் எடுத்துக்கொண்ட நேரமும் நேர்மாறலா எதிர்மாறலா? வேகமும் எடுத்துக்கொண்ட நேரமும். வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் என்ன செய்யும்? குறையும் இல்லையா? இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புற அன்னைக்கு உங்க இடத்துக்கு பிளைட்ல போனீங்கன்னா எவ்வளவு நேரத்துல போயிருவீங்க? எவ்வளவு நேரத்துல போயிருவீங்க? ஒரு 1/2 hourல போயிருவீங்க. அப்படித்தானே? ஆமா. சைக்கிள்ல போனா
எவ்வளவு நேரம் போவீங்க? ஒரு 3 நாள், அடுத்த வாரம் போவீங்களா? சரி. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்துக்கொண்ட அதாவது என்னது வேகம், வேகம் அதிகரித்தால் நேரம் என்ன செய்யும்? குறையும். ஒருவேளை நேரம் அதிகரித்தால் வேகம் என்ன செய்யும்? நேரம் அதிகரிக்குதுன்னா வேகம் என்ன செய்யும்? குறையும். நீங்க வேகம் குறைவா போயிருந்தாலே என்ன செய்வீங்க? நேரம் அதிகரிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? இப்ப இது என்ன மாறல்? எதிர் மாறல். இப்ப அவன் அதைத்தான் சொல்ல வரான். என்ன சொன்னா, காரோட வேகம் இல்லையா எப்படி இருக்கணும்? x:y:z இருந்துச்சுன்னா நேரம் எப்படி இருக்கும்? சரி, என்ன கொடுத்திருந்தாங்க? எடுத்து நேரம் வந்து 1/x 1/y 1/z. வேகம் x:y:z இருந்துச்சுன்னா நேரம் அப்படியே தலைகீழா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தமா? இது எதிர்மாறல்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட 3 வாகனங்களின் வேகங்களின் விகிதம் x:y:z எனில் அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடைய எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம் எப்படி இருக்கும்? 1/x 1/y 1/z அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட். 2 விகிதங்கள் சமம் எனில் 2 விகிதங்கள் சமம் எனில் அவை விகித சமம் எனப்படும். அவை விகித சமம் எனப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொபோர்ஷன் இல்லையா? ஆமா, அவை விகித சமம் எனப்படும். அடுத்தது a:b a:b, c:d a:b, c:d என்ற 2 விகிதங்கள் விகித சமத்தை அமைக்கும் எனில் விகித சமத்தை அமைக்கும் எனில் அதை எப்படி எழுதலாம்? a:b proportional to c:d. இங்க எத்தனை புள்ளி இருக்கு? 4 புள்ளி வைக்கணும். ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா அதாவது 2 விகிதங்கள் சமம் சொன்னோம். சரிங்களா? அதை எப்படி எழுதலாம்? a:b proportional to c:d அப்படின்னு எழுதலாம். அதுதான் அதோட அர்த்தம். சரி, இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த AD இருக்கு பாருங்க, இத வந்து தமிழ்ல கடைக்கோடி உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் வாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்ட்ரீம்ஸ். சரிங்களா? அதாவது கடைக்கோடி உறுப்புகள்னா ஏயும் டியும் தான் இதுல என்னது கடைக்கோடி உறுப்புகள் அல்லது எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இடையில இருக்கிற பியும் சியும் என்னது நடு உறுப்புகள், மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியும் சியும் என்னது நடு உறுப்புகள். இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல என்னது மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் விகித சமத்தின் பண்புன்னு போடுங்க. இதே இதுலதான் அடுத்த பாயிண்ட். அது விகித சமத்தின் பண்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. என்ன விகித சமத்தின் பண்புனா இங்க கவனிங்க, கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் இல்லையா? எப்போதுமே சமமா இருக்கும். அதாவது ஏவும் டியும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கிறோமே, எதுக்கு சமமா இருக்கும்? பியும் சியும் பெருக்குனா சமமா இருக்கும். எப்ப 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 விகித சமமா இருக்கும்போது, 2 விகிதங்கள் சமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க என்ன கண்டிஷன் பொருந்தும்? ஏடி கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன். இந்த நிபந்தனையை அது பூர்த்தி செய்யும்னு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஆமா, அப்படி இருந்தா தான் அந்த 2 என்னது விகித சமம். சரிங்களா? ஓகே, அதான் அப்படியே எழுதிக்கிறேங்க. அதாவது என்னது கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன். சரிங்களா? வேணா சச் தட் அப்படின்னு போட்டு
ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு போட்டுக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது மூன்றாவது விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மூன்றாவது விகித சமன் அல்லது நான்காவது விகித சமன், தொடர் விகித சமன், இப்படி தொடர்ந்து போவாங்க. சரிங்களா? அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி எழுதிக்கிறேங்க. இரண்டு மதிப்புகள் a:b என கொடுக்கப்பட்டு, இரண்டு மதிப்புகள் a:b என கொடுக்கப்பட்டு மூன்றாவது விகித சமன் அல்லது தொடர் விகித சமன் என கேட்கப்பட்டால், இரண்டு மதிப்புகள் a:b அல்லது a, b, சரிங்களா? ரெண்டு வேல்யூ கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ரெண்டு நம்பரோட வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? மூன்றாவது விகித சமன் என்ன அல்லது தொடர் விகித சமன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ மூன்றாவது விகித சமன் அல்லது தொடர் விகித சமன் என கேட்கப்பட்டால், சரிங்களா? கான்செப்ட கவனிங்களே. அதாவது என்னன்னா இதோட அர்த்தம் a:b-யும் b:c-யும் சமம்னு அர்த்தம். முதல்ல என்ன அர்த்தம்? a:b-யும் b:c-யும் சமம். எப்ப? மூன்றாவது விகித சமன் அல்லது தொடர் விகித சமன்னா. இந்த மூன்றாவது விகித சமன்னா இப்ப இங்க மொத்தத்துல எத்தனை லெட்டர் இருக்கு? a, b, c இருக்கா? ஓகே. இதுல மூன்றாவது என்னது? சி. இப்ப இதுபடியே அல்லது இங்க ப்ரொபோர்ஷன் வச்சுக்கிருவோமே, அதானே அர்த்தம்? ப்ரொபோர்ஷனல் அதானே அர்த்தம். இப்ப இதுபடியே பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? a into c is equal to b ஸ்கொயர் இல்லையா? அப்ப c தானே மூன்றாவது விகித சமன். மூன்றாவது உறுப்பு என்னது? c. அப்ப c என்ன அர்த்தம்? b ஸ்கொயர் பை a. இதுதான் ஃபார்முலா. மூன்றாவது விகித சமன் என கேட்கப்பட்டால் c is equal to என்னது? b ஸ்கொயர் பை a. சரிங்களா? முன்னாடி உள்ள சம் வந்து உங்களுக்கு பார்ப்போம், அதனால பயப்பட வேண்டாம். மூன்றாவது விகித சமன் அல்லது தொடர் விகித சமன் என கேட்கப்பட்டால் c is equal to b ஸ்கொயர் பை a. அது எப்படி வந்துச்சுன்னு தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஓகே. அடுத்தது இரண்டு மதிப்புகள் a:b என கொடுக்கப்பட்டு, இரண்டு மதிப்புகள் a:b என கொடுக்கப்பட்டு சராசரி விகித சமன் என கேட்கப்பட்டால், சராசரி விகித சமன் என கேட்கப்பட்டால், சராசரி விகித சமன்னா ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு மதிப்பு என்னது? a, b கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கிறோமே, சரியா? சராசரி விகித சமன்னா என்னன்னா இந்த ரெண்டு மதிப்புகளோட பெருக்கலுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab. சரிங்களா? நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏவும் பியும் பெருக்கி அது வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சராசரி விகித சமன். அவ்வளவுதான். அப்படி இல்லை, அது வேற. சரிங்களா? ஆமா, ரேஷியோல வந்துட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு சராசரி விகித சமன் அப்படின்னு கேட்டாலே என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி தான். இவங்க சொல்றது மாதிரி சராசரி என்னது? ரெண்டு உறுப்புகளோட சராசரி கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படி கிடையாது. புரியுதா? சராசரி விகித சமன்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பாப்போம். இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட, இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட x percentage, y percentage, x percentage, y percentage. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அதிகம் எனில், சரிங்களா? ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? இது மூன்றாவது எண்ணை விட அதிகம் அல்லது குறைவுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகம் எனில், சரியா? என்ன வரும்? பர்சன்டேஜ்னா உங்களுக்கு என்னது? 100 இல்லையா? அப்ப என்ன எழுதிடணும்னா 100 plus x percentage is to 100 plus y percentage. அதாவது என்னன்னா நீங்க சுருக்கமா
100 plus x is to percentage கூட தேவையில்லை 100 plus y. புரியுதா? நம்ம பின்னாடி இது எப்படி வந்து சம்மில் அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நீங்க தியரியா பார்க்கும்போது மேத்ஸ்ல புரியாத ஒண்ணு எதுல புரிஞ்சிடும்? சம்மில் புரிஞ்சிடும். ஓகேவா? ஒருவேளை குறைவு எனில் இதேதான் 100 minus x is to 100 minus y. குறைவு எனில் 100 minus x is to 100 minus y. புரியல? ஓகே, அடுத்தது எழுதுங்க. மூன்று விகிதங்கள் அதாவது a is to b, c is to d, e is to f. மூன்று விகிதங்கள் a is to b, c is to d, e is to f என கொடுக்கப்பட்டு கூட்டு விகிதம் கேட்கப்பட்டால் நல்லா கவனிங்க. a is to b இல்லையா, c is to d, e is to f இல்லையா. இப்படி கொடுத்துட்டு கூட்டு விகிதங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா ஆல்டர்னேட்டிவா பெருக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ்னா என்ன அர்த்தம்? ACE இஸ்டு BDF இவ்வளவுதான் கூட்டு விகிதம்னா இதான். புரியுதுங்களா? 3 ரேஷியோவை கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? கூட்டு விகிதங்கள். இப்ப கவனிச்சிங்கன்னா இது கஷ்டம் கிடையாது. ஆனா என்ன தெரியாது நமக்கு? கூட்டு விகிதம்னா இதுதான் நமக்கு தெரியலைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. இப்ப இந்த 3 நம்பர் இப்ப ஒண்ணும் கிடையாது. 1:2, 3:5, சரியா, 2:1 இப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கிறோமே. கூட்டு விகிதங்கள்னா என்ன அர்த்தம்? 1, 3, 2 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 6. 2 10, 10 சுருக்குனீங்கன்னா இவ்வளவுதான். இது கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியும். ஆனா என்ன பண்ணுவான்? கூட்டு விகிதம்னு கேட்பான். நமக்கு என்னதான் தெரியாது? கூட்டு விகிதம்னா என்ன மீனிங் தான் தெரியாம விட்டுட்டு வந்துருவோம். புரியுதா? ஆமா. இப்ப மைலுக்கு வந்து எப்படி கிலோமீட்டர் 1.6 தெரியாம விட்டுட்டு வந்துருவோமோ அதே சங்கதி தான் இங்கேயும். என்ன பண்ணுவோம்? நமக்கு உள்ள ப்ராசஸ் அவ்வளவு அத்துப்படியா தெரியும். ஆனா அவன் கேட்டிருக்கிறது என்னன்னு தெரியாம விட்டுட்டு வந்துடுறது. புரியுதுங்களா? சோ கூட்டு விகிதங்கள்ன்றது என்னது? 3 விகிதங்கள் கொடுத்து இப்படி கேட்கும் போது ஆல்டர்னேட்டிவா பெருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது ACE is to BDF அதுதான் என்னது? கூட்டு விகிதங்கள். இன்னும் சொல்ல போனா என்னது? அதாவது முன்னுறுப்புகளின் பெருக்கற்பலன் is to பின்னுறுப்புகளின் பெருக்கற்பலன். அப்படித்தானே? நீங்க நல்லா கவனிங்க. அதுதான். புரிஞ்சுங்களா? ஆமா. ஓகே, அடுத்தது எழுதுங்க பாப்போம். A is to B இன் இருபடி விகிதம், அதாவது டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்வாங்க. அத A is to B இன் இருபடி விகிதம், இருபடி டூப்ளிகேட். சரியா? A is to B இன் இருபடி விகிதம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னது? டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்ன அர்த்தம்? வெரி குட். A ஸ்கொயர் is to B ஸ்கொயர் இவ்வளவுதான். புரியுதுங்களா? என்ன பண்ணுவாங்க? 2:3 இருபடி விகிதம் கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. என்ன அர்த்தம்? 2:3க்கு என்ன வரும்? 4:9. சரிங்களா? இந்த இடத்துல சார் நான் 4:9 கண்டுபிடிச்சிட்டேன். நான் சுருக்குனா என்னது? 2:3 வருதேன்னு நீங்க 2:3 சொன்னீங்கன்னா ஆன்சர் என்னவாயிடும்? தப்பாயிடும். அவன் கேட்டது என்னது? இருபடி விகிதம். புரியுதா உங்களுக்கு? ஆமா. அந்த இடத்துல வந்துட்டு சார் நீங்க தானே சொன்னீங்க ரேஷியோவை எப்போதும் சுருங்கிய வடிவில் எழுத வேண்டும் அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா நிறைய ஆட்கள் நம்ம மேல பிளேம் பண்றதுக்கு வருவீங்க. புரியுதா? நான் அதனாலதான் இப்பவே சொல்லிடுறேன். என்ன சொன்னேன்? கேட்டிருக்கிறது இருபடி விகிதம், சுருங்கிய வடிவம் கிடையாது. புரியுதா? ஓகே. ஒருவேளை A is to B இன் இருபடி மூல விகிதம்னு கேட்பான். அது எப்படின்னு? சப் டூப்ளிகேட் ரேஷியோ. அதுக்கு பேர் என்னது? சப் டூப்ளிகேட் ரேஷியோ. எழுதிக்கிறீங்க. A is to B இன் இருபடி மூல விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A
இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. அங்க ஸ்கொயர் பண்ணீங்க, இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஆமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. இப்ப கவனிங்களே, இப்ப 25:16 புரியுதுங்களா? இருபடி மூல விகிதம் கண்டுபிடிங்கன்னு கேட்பான். புரியுதுங்களா? என்ன வரும்? 5 25 4 16. சரிங்களா? சோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவன் என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்றது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காம வரக்கூடிய மார்க்ஸ். நீங்க 2012 இருந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இடையில என்ன பண்ணிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. பட் என்னது, அப்ப கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு என்ன தெரியாது, இது என்னன்னு தெரியாதே தவிர, சோ இவ்வளவுதானா விஷயம் அப்படின்னு நினைச்ச போது என்னது தெரிய வரும்போது அது நிறைய பேருக்கு வருத்தமா இருந்தது. ஓகேவா? சரி, சோ அடுத்தது எழுதுங்க பார்ப்போம். இதே போல A:B இன் முப்படி விகிதம், ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. A:B இன் முப்படி விகிதம், ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? A⁵ B⁵. இதே போல முப்படி மூல விகிதம் என்னவா இருக்கும்? கியூப் ரூட் ஆஃப் A இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் B. A:B இன் முப்படி மூல விகிதம், A:B இன் முப்படி மூல விகிதம், கியூப் ரூட் ஆஃப் A இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் B. ஓகேவா? சரி, அடுத்தது இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதை முடிச்சுட்டு சமூக போயிடலாம். A:B ப்ரொபோர்ஷனல் டு C:D என்ற விகித சமத்தில், A:B ப்ரொபோர்ஷனல் டு C:D என்ற விகித சமத்தில் A:B proportional to C:D என்ற விகித சமத்தில் பின்வரும் கூற்றுகள் உண்மையாகும். பின்வரும் கூற்றுகள் உண்மையாகும். மொத்தம் 4 கூற்று. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு கவனிங்க. A+B is to B. A+B is to B proportional to, சரிங்களா, C+D is to D. A+B is to B proportional to C+D is to D. சரியா? இதே இதுதான் என்னன்னா கொஞ்சம் என்னது மாத்திக்கிறேங்க. அதாவது இந்த பிளஸ் வர வேண்டிய இடத்துல ரேஷியோ சிம்பலும், ரேஷியோ வர வேண்டிய இடத்துல பிளஸ் சிம்பல். எப்படி? A:B பிளஸ் B, சரிங்களா, C:D பிளஸ் என்னது D. சரி, இது மாறும். C+D, சாரி, A is to B plus A proportional to C is to C plus D. C plus D. சரியா? பின்னாடி சம் வரும்போது உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். என்னது புரியல? எங்க A+B போடலாம்? ஆமா, சரியா? ஓகே, இது ஃபர்ஸ்ட். இது செகண்ட் ஒன் என்னன்னா, இது அப்படியே பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ். சரிங்களா? இது அப்படியே என்னது பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ். பெரிய அளவுல மாற்றம் கிடையாது. ஆனா ரெண்டாவது, சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட்லயே ஃபர்ஸ்ட் என்னது இந்த இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே A minus B is to B
proportional to C minus D is to D. சரிங்களா? ஸோ முதல் இது பிளஸ், செகண்ட் ஒன்று மைனஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா A is to என்னது B minus A proportional to C is to என்னது இங்க D minus C மாறிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதை சார்ந்து பெரிய அளவில் கேட்டதில்லை. பட் வந்து ப்ரூஃப் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னா நீங்க நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா செக் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்ப சம் எழுதுங்க பார்ப்போம். இரண்டு எண்களின் விகிதம் 9:5. இரண்டு எண்களின் விகிதம் 9:5. அந்த எண்களின் கூடுதல் 224 எனில், அந்த எண்களின் கூடுதல் 224 எனில் அந்த எண்கள், அவ்வளவுதான் கேள்வி. 24 224. இரண்டு எண்களின் விகிதம் 9:5. அந்த எண்களின் கூடுதல் 224 எனில் அந்த எண்கள். கண்டுபிடிச்சிடலாமா? பாப்பா எத்தனை பேர் வந்து குயிக்கா வேலை செய்றீங்க. எவ்வளவு? 144.8 இல்லையா? இஷ்டு கிடையாது. இங்க அந்த எண்கள் தானே கேட்கிறாங்க, அந்த நம்பர் தானே. சரி கவனிங்க, இது வந்து புது மாடல்லாம் இல்ல. இரண்டு எண்களின் விகிதம் 9:5 இல்லையா? ஆமா தானே? அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் கொடுத்துட்டாங்க. மொத்தம் எவ்வளவு? ரெண்டு நம்பரையும் கூட்டுனா, அப்ப இது ரெண்டையும் ரேஷியோவை கூட்டுனா 9 + 5 எவ்வளவு? 14. மொத்த விகிதம். அதுல முதல் பகுதி எவ்வளவு? 9. மொத்த மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க? 224. கேன்சல் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 7 14, 3 21, மிச்சம் 1 14, 7 14, 1 2 16 2 32. 9 × 16 எவ்வளவு? 144. சரியா? அப்ப அதுல ஒரு எண் எவ்வளவு? 144. மற்றொரு எண் என்ன செஞ்சிடலாம்? அந்த எண்ல இருந்தே கழிச்சு எழுதிடலாம். இல்ல அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? என்ன செய்யலாம்? இங்க 5/14 × 224. திருப்பி என்ன செய்யும்? இங்க 16. 5 16 எவ்வளவு? 80. சரியா? அப்ப அந்த எண்கள் எவ்வளவு? 144,80. சரியா? செக் பண்ணி பார்க்கணும். இந்த 144 80 கூட்டினா எவ்வளவு வருது? 224. அந்த எண் மொத்த மதிப்பா இருந்துச்சா அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு செக்அப் இருக்கு. என்னன்னா இந்த 9:5 இருக்கு பாருங்க. புரியுதா? நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? 144 80. புரியுதா? நீங்க ஆன்சர் சரியான்னு செக் பண்றதுக்கு வழி சொல்றேன். சரி, இப்படி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த 9 எந்த நம்பரால பெருக்குன்னா 144 வருதோ அதே நம்பரால பெருக்குனா 80 வரணும். அப்பதான் நீங்க செஞ்ச ஆன்சர் சரி, இல்லைன்னா தப்பு. இல்லையா? இப்ப 9 144 யாரை பெருக்குவீங்க? 16ஆல. 9 × 16 144. 5 × 16 80. ஃபர்ஸ்ட் என்னது? கிராஸ் செக் வந்து சரி. ரெண்டாவது என்னது? இது ரெண்டையும் கூட்டினா டோட்டல் வரணும் 224. அப்ப ரெண்டாவது மெத்தட் என்னது? நம்ம ஓகே, நம்ம ஆன்சர் சரி. புரியுதா? நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ஹாலை விட்டு வெளியில வரும்போது என் ஆன்சர் சரின்னு வரணும். புரியுதா? கீ ஆன்சரை பார்த்து தான் நான் செக் பண்ணுவேன். புரியுதா? அப்படி வரக்கூடாது. ஹாலை விட்டு வெளியில வரும்போது ஓகே இது எனக்கு சரி அப்படின்ட்டு ஒரு 90% அப்படியாவது வந்துடணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது எழுதுங்க பார்ப்போம். இரண்டு எண்களின் விகிதம் இரண்டு எண்களின் விகிதம்
3:5. இரண்டு எண்களின் விகிதம் 3:5. அந்த எண்களுக்கு இடையேயான வேறுபாடு 72 எனில் அந்த எண்களுக்கு இடையேயான வேறுபாடு 72 எனில் அந்த எண்கள் புரியல. 2 நம்பர் கேக்குறாங்க அப்படிதானே? அந்த எண்கள் பன்மையில கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 108, 180. ஆப்ஷன் ஏ 108, 180. ஆப்ஷன் பி 110, 182. வெரி குட். ஆமா, ஆப்ஷன் பி 110, 182. ஆப்ஷன் சி 114, 186. ஆப்ஷன் சி 114, 186. ஆப்ஷன் டி 106, 178. ஆப்ஷன் டி 106, 178. ஓகேவா? சரி, இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? கவனிங்க, ரேஷியோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அது ஏதோ ஒரு பொதுவான எண்ணால பெருக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படிதானே? அப்ப முதல் எண் என்னது? முதல் எண் என்னது? 3x. சுருக்கிய வடிவம் தான் என்னது? 3:5. ஆனா உண்மையான எண் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு எண்ணால பெருக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன சொல்ல வரோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 3x. இரண்டாவது எண் என்னது? 5x. அவன் என்ன சொல்ல வரான்? இந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள வேறுபாடு எவ்வளவு? வேறுபாடு எவ்வளவு? அவன் கொடுத்திருக்கிறாங்கல்ல 72. அப்ப என்ன அர்த்தம்? 5xல இருந்து 3x கழிச்சா 72. அப்ப 5xல 3x போச்சுன்னா 2x 72. 2 32 எவ்வளவு? 72. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த 2 நம்பரும் என்னது? 36ஆல பெருக்கப்பட்டுச்சுன்னா உண்மையான நம்பர் கிடைச்சிடும். இது ரேஷியோ 3:5ன்றது. உண்மையான நம்பர் என்னது? 3xும் 5xும் இல்லையா? அப்ப நீங்க பெருக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3 × 36 எவ்வளவு? 108. அடுத்தது என்னது? 5x. 5 × 36 எவ்வளவு? 180. ரெண்டுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 72. அவன் சொன்ன வித்தியாசம் வந்துருச்சா? ஓகே. இப்ப இதை நீங்க சுருக்குனீங்கன்னு வச்சுக்கிறீங்க. 108, 180 எவ்வளவு வரும்? 3:5ன்னு வரும். புரியுதா? புரியுதா இல்லையா? சரி, எழுதிக்கிறீங்க பாப்போம். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிறீங்கனாலும் கண்டுபிடிக்கலாம். 3:5. இப்ப ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? 108, 180. ஆப்ஷன் பி என்ன இருக்கு? 110, 182. ஆப்ஷன் சி என்ன இருக்கு? 114, 186. ஆப்ஷன் டி என்ன இருக்கு? 106, 160. இப்ப கவனிங்க, 3 எதால பெருக்குன்னா 108 வரும். சரி, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? 108 3ஆல வகுத்தா எவ்வளவு கிடைக்குது? 36 இல்லையா? சரி, அப்ப 3 36ஆல பெருக்குனா 108 கிடைக்கும். அப்ப 5ஐயும் என்ன செய்யணும்? 36ஆல பெருக்கணும். எவ்வளவு வரும்? 180. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னேன்? அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வேறுபாடு எவ்வளவு இருக்கணும்? 72. இது ரெண்டு கடையில எவ்வளவு வேறுபாடு? 72. அப்ப இது சரி. ஒருவேளை இப்ப அடுத்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க. 110 முதல்ல 3ஆல வகுக்க முடியுமா? 110 3ஆல வகுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. புரியுதா? ஆமா. அடுத்து இங்க பாருங்க, 4 + 1 5, 5 + 1 6. 3ஆல 114 3ஆல என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். அதே இது என்ன செய்யணும்? இப்ப நீங்க எந்த நம்பர் 5ஆல கிடையாது, நல்லா கவனிக்கணும். சேம் நம்பர்
இப்ப 114 3ஆல வகுத்தா எது என்ன கிடைக்கும்? செக் பண்ணுங்க, நான் எப்படின்னு சொல்றேன். 114 3ஆல வகுத்தா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 38. அப்ப 3 38 எவ்வளவு? 114. அப்ப 5 38 எவ்வளவு? நீங்க இருந்தெல்லாம் பெருக்கி பார்க்க கூடாது, கவனிங்க. இதெல்லாம் ஹிண்ட். போட்டி தேர்வுல 5 38 பெருக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. யூனிட் டிஜிட் பெருக்குனா போதும். ஐயட்டா எவ்வளவு? 40. 0ல முடியணும். இங்க என்ன எனக்கு முடியல, 0ல முடியல. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றோம்னு புரியுதா? நீங்க உடனே என்ன செய்யறீங்க, எல்லாத்தையும் இருந்து பெருக்கி. இங்கேயே பாத்தீங்கன்னா 3 36 எவ்வளவு? 108. ஓகே, 5 36, 5 5030, 0 வருது. அப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணலாம். புரியுதா? இப்ப இங்க அதே போலதான் 5 × 38, 5 40. இங்க 6 இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. இதெல்லாம் நேரம் மிச்சம் பண்றதுக்கான ட்ரிக்ஸ். புரியுதா? அதே போலதான் இங்க 106 இருக்கு. இப்ப 106 முதல்ல 5ஆல வகுப்படுமா? வகுப்படாது. புரியுதா? அப்ப இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, காயின் சுண்டி பாக்குறது இல்ல மத்த ஆப்ஷன் போறது. குறைந்தபட்சம் அப்படி என்ன செய்யணும், சரி இது வராது, மிச்ச 2ல ஏதாவது இதுதான் வரும்ன்றதாவது என்ன செஞ்சிடணும், தீர்மானிச்சிடணும். புரியுதா? ஓகே, அடுத்தது 2 எண்களின் கூடுதல் 72 எனில், 2 எண்களின் கூடுதல் 72 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் விகிதமாக இருக்க இயலாது? 2 எண்களின் கூடுதல் 72 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் விகிதமாக இருக்க இயலாது? சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 5:7. இது இருக்குமா இருக்காதா பாப்போம். 5:7 இருக்குமா? இது ரேஷியோவா இருக்காதா? 5 + 7 எவ்வளவு? 12. 72 12ஆல வகுப்படுமா? வகுப்படாது. சரி, இந்த கேள்வி என்னன்னா, நீங்க மொத்தம் 72 ரூபா வச்சிருக்கிறீங்க. புரியுதா? ஒரு டீம்ல 5 பேர் இருக்கிறான், இன்னொரு டீம்ல என்னது 7 பேர் இருக்கிறான். இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், இப்ப இதை நீங்க பிரிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்? ஆளுக்கு ஒன்னா 7 + 5 எவ்வளவு? 12. 6 12 எவ்வளவு? 72. எப்போதுமே விகிதங்களின் கூடுதலானது மொத்த மதிப்பால் என்ன செய்யும்? கண்டிப்பா வகுப்படும். 72ன்றது மொத்த மதிப்பு. விகிதங்களின் கூடுதல் நிச்சயமா வகுப்பட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த விகிதமாவே எழுத முடியும். புரியுதா? ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்க. 3:5. 5 + 3 எவ்வளவு? 8. 72 8ஆல வகுப்படுமா? வகுப்படாதா? வகுப்படும். அப்ப அது நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. கேள்வி என்னது? என்னது? விகிதமாக இருக்க இயலாதுன்னு கேக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் 4:5. 9 வகுப்படும் இல்லையா? எப்படி வகுப்படும்? உடனே 9 9 20 18 சொல்லி பாத்தீங்களா? சொல்லி பாத்தீங்களா இல்லையா? ஆமா, சொல்லிதான் பாத்தீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லி பார்க்கணுமா? ஏன்? 72 7 + 2 9னா 9ஆல வகுப்படும். ஆமா தானே? வகுப்படும் தன்மையில படிச்சோமா இல்லையா? அதையும் கூட நம்ம என்ன சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 50 45 60 54 நமக்கு எதுல தெரியுதோ அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 செகண்ட் வேஸ்டா? ஆமாவா இல்லையா? இதெல்லாம் நேரத்தை மிச்சம் பண்றதுதான். 72னா நல்லா கவனிங்க. 72 63 18. என்ன நம்ம படிச்சிருக்கிற வகுப்படும் தன்மையில கூடுதல் 9 இருந்துச்சுன்னா அது 9ஆல வகுப்படும். 72 பார்க்கும்போதே தெரியுது 7 + 2 9ன்னு. அப்புறம் திருப்பி 9ஆவது வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, அதாவது இப்ப மதியம் வந்து என்ன செய்வேன், ஞாபகப்படுத்து. புரியுதா?
எது எதெல்லாம் வகுபடும் தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே சரி, அடுத்து 3:4 7 7ஆல வகுபடுமா? 72 வகுபடாது. அப்ப எது ஆன்சர்? 3:4 தான். புரியுதுங்களா? அப்ப ஹிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க? எப்படி எழுதுவீங்க? விகிதங்களின் கூடுதலானது எப்போதும் அதன் மொத்த மதிப்பால் வகுபடும். சரிங்களா? அல்லது மொத்த மதிப்பானது எப்போதும் விகிதங்களின் கூடுதலால் வகுபடும். சரிங்களா? இவ்வளவுதான். அந்த கான்செப்டை வாங்கிக்கிட்டாலே இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த கேள்வி கஷ்டமா? சொல்லுங்க பாப்போம். இப்படித்தானே வருஷம் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நம்மளை விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறான். சரியா? சரி, இப்ப என்ன செய்யலாம்? லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு மதியம் என்ன செய்யலாம்? மிச்சத்தை பார்க்கலாம். ஓகேவா?